இப்போ யோகான்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னங்க தோணும்? பொதுவா ஒரு மேட்டை விரிச்சு மூச்சை உள்ள இழுத்து விடுற ஒரு உடற்பயிற்சி. ஆமா, கரெக்ட். அவ்வளவுதானே நாம நினைப்போம். ஆனா ஒருவேளை அது நாம சாப்பிடுற சாப்பாடு, சிந்திக்கிற விதம், ஏன் நம்ம தொடர பொருட்கள்னு நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலும் எதிரொலிக்கிற ஒரு வாழ்க்கை முறைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கோணம். கண்டிப்பா அந்த கோணத்தை தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல, அதாவது இந்த விரிவான அலசல்ல நாம புரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவு அண்டம் குரல் தளத்துல வெளியான வாசி யோகம் ஒரு உண்மை அனுபவம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இது ஏதோ தத்துவத்தை பேசுற ஒரு கற்பனை கதை கிடையாது. இது வாசியோகம் கத்துக்கிட்ட ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த, அவர் நேரடியா உணர்ந்த ஒரு நிஜமான அனுபவம். உண்மைதான். மனித உடலோட எனர்ஜி, அதாவது அந்த அக ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு பிராக்டிக்கலான பதிவு இது. எக்ஸாக்ட்லி. நீங்க யோகா பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த எனர்ஜி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறவரா இருந்தாலும் சரி, இந்த அலசல் உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை சொல்ல போகுது. சரி, இதை நாம விரிவாக அலசுவோம். ஆரம்பிக்கலாம். இந்த கட்டுரையில என்ன முதல்ல ஈர்த்த விஷயம் யோகாவை வெறும் ஒரு பயிற்சிங்கிற வட்டத்துக்குள்ள சுருக்கல. ஆமா, காலையில ஒரு அரை மணி நேரம் பண்ற விஷயம்னு அவர் சொல்லல. கரெக்ட். ஒருத்தரோட ஒட்டுமொத்த வாழ்வியலையும் அது எப்படி ஆக்கிரமிக்குதுன்னு பேசுறாரு. ஒரு உடற்பயிற்சி மையத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி இல்லாம, இது உடலுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜி ஃபீல்ட் அப்படிங்கறத நம்ம கண்முன் நிறுத்துறாரு. இத வெறும் ஆன்மீகமா மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இத மனித உடலோட பிசிக்கல் அப்புறம் சைக்கலாஜிக்கல் பரிமாணமா நம்ம அணுகலாம். அத பத்தி தான் நான் இப்போ கேட்கணும்னு நினைச்சேன். கட்டுரையாளர் வாசி யோகம் செஞ்ச அவரோட ஆரம்ப காலகட்டத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வாசி யோகம்னா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம். கண்டிப்பா. வாசி அப்படிங்கிறது மூச்சு காற்று. அத ஒரு குறிப்பிட்ட ரிதம்ல ரொம்ப விழிப்புணர்வோட கையாள்றது தான் இந்த யோகம். இது வெறும் ஆக்சிஜனை உள்ள இழுக்கிற சாதாரண பயிற்சி கிடையாது. ஆமா, பிராண ஆற்றலை உடலோட நுட்பமான நரம்பு மையங்கள்ல சேமிக்கிற ஒரு தீவிரமான பயிற்சி அது. சரியா சொன்னீங்க. அந்த காலகட்டத்துல அவர் பல நாட்களா மாமிசம் சாப்பிடாம இருந்திருக்காரு. அவரோட உணவு ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு. சுவாசம் ரொம்ப சீரா இருந்திருக்கு. இந்த அதீத ஒழுக்கம் அவருக்குள்ள ஒரு பெரிய அமைதியான வைப்ரேஷனை உருவாக்கியிருக்கு. அதான் அந்த வைப்ரேஷன், அந்த நேரத்துல அவரோட கையில ஒரு சின்ன வெப்பமும் ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஸ்பார்க், ஒரு எனர்ஜி உணர்வும் இருந்திருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா பதிவு பண்றாரு. இங்க நாம கொஞ்சம் கரைவியல் அடிப்படையும் சேர்த்து பார்க்கணும். சொல்லுங்க. மனித நரம்பு மண்டலம் அடிப்படையில எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலமா தான் இயங்குது. நம்ம இதயம் துடிக்கிறதுல இருந்து மூளை சிந்திக்கிறது வரைக்கும் எல்லாமே ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டி தான். ஓ, அப்போ அவர் உணர்ந்த அந்த ஸ்பார்க்? ஆமா, ஒரு மனிதன் உணவை சுத்தமா வச்சுக்கிட்டு சுவாசத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு வரும்போது உடலோட அந்த எனர்ஜி ஒரு பெரிய பேலன்ஸ் அடையுது. இதத்தான் யோக மரபுல பிராணமயம்னு சொல்றாங்க. சாதாரணமா நம்ம உடம்புக்குள்ள ஓடுற இந்த மின்தூண்டல்களை நம்மால உணர முடியாது இல்லையா? முடியாது. ஏன்னா நம்ம மனசு எப்பவும் பல சிந்தனைகள்ல சிதறி கிடக்குது. ஆனா அவர் மனசு அமைதியா இருந்ததால அந்த நுட்பமான அதிர்வுகளை நேரடியா உணர்ந்திருக்காரு. இந்த ஸ்பார்க்னு சொல்லும்போது கேக்குறவங்களுக்கு ஒருவேளை சிரிப்பு வரலாம். கையில ஸ்பார்க் வந்ததா, அதை வச்சு மொபைலுக்கு சார்ஜ் போட முடியுமான்னு வேடிக்கையா கூட நினைக்கலாம். ஆமா, அப்படி தோன்றது சகஜம்தான். பார்க்க அவர் கூட இருந்த ஒரு இளைஞனும் கவனிச்சிருக்கான். இங்கதான் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் இருக்கு. இது வெறும் பிரமை இல்லைங்கிறதுக்கு ஒரு மூன்றாவது நபரோட சாட்சி இருக்கு. இது ஒட்டுமொத்த அனுபவத்தையும் வெறும் சைக்காலஜி அப்படிங்கிற வட்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருது. எக்ஸாக்ட்லி. மனித உடலோட பயோ எனர்ஜி எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் ரியாலிட்டியா மாறுதுன்னு இது காட்டுது. இத நம்ம அப்சர்வர் எஃபெக்ட் கோணத்துல பார்க்கலாம். அப்சர்வர் எஃபெக்ட்னா அந்த ஆற்றல் அவருக்குள்ள மட்டும் சுருங்கி இல்லையா? கரெக்ட். அது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் கிடையாது. அவர் உடலை தாண்டி வெளியே ஒரு அதிர்வலையா அது பரவுது. ஆரான்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஓ, அப்போ அந்த இளைஞன் இதை கவனிச்சிருக்கான்னா கட்டுரையாளரோட ஆற்றல் அந்த நேரத்துல ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்திருக்கு. ஆமா, இது அதுக்கான நேரடி சாட்சி. சரி, இப்போ இவ்வளவு தூய்மையா இருக்காரு, எனர்ஜி அதிகமா இருக்கு, முனிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்ன நடக்குது? ஒரு நாள் சூழ்நிலை காரணமா அவர் ஒரு சிக்கனை, அதாவது மாமிசத்தை கழுவ வேண்டிய கட்டாயம் வருது. பல நாளா மாமிசத்தை தொடாம தூய்மையா இருந்தவரு ரொம்ப தயங்குறாரு. மனசுக்குள்ள பெரிய போராட்டம் இருந்திருக்கும். ஆமா, ஆனா வேற வழி இல்லாம தான் கையால அதை தொடுறாரு. அத தொட்ட மறுகணமே நடந்த விஷயம்தான் மிகப்பெரிய திருப்பம். அந்த ஸ்பார்க் குறைஞ்சிடுச்சு இல்லையா?
ஆமா, மாமிசத்தை தொட்ட உடனே இத்தனை நாளா கையில இருந்த அந்த மின்னல் மாதிரி ஸ்பார்க் உணர்வு அப்படியே மெல்ல குறைஞ்சிடுச்சுன்னு ஃபீல் பண்றாரு. ஒரு பேட்டரியோட சார்ஜ் திடீர்னு இறங்குற மாதிரி. கட்டுரையாளர் பார்வையில இது ஒரு பெரிய வீழ்ச்சி தான். இது யோக தத்துவத்துல பகுப்பாய்வு செஞ்சா ரொம்ப சரியா புரியும். எப்படி சொல்றீங்க? யோக மரபுல உணவையும் பொருட்களையும் 3 குணமா பிரிப்பாங்க. சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம். சாத்வீகம்னா தூய்மையா? ஆமா, தூய்மை, உயர்ந்த ஆற்றல். தாமசிகம்னா மந்தத்தன்மை, உயிரற்ற தன்மை. ஒரு வாசியோகி தன்னுடைய எனர்ஜிய ரொம்ப உயர்ந்த சாத்வீக நிலையில வச்சிருக்காரு. ஆனா மாமிசம் முழுமையா ஒரு தாமசிக பொருள், உயிரற்றது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய சுமந்திருக்கு. அந்த உயர்ந்த அதிர்வெண்ல இருக்கிற உடல் திடீர்னு ஒரு தாமசிக பொருளை தொடும்போது அங்கு ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர் நடக்குது. ஒரு குளிர்ந்த இரும்ப சூடான நெருப்புல வச்சா இரும்பு சூட்டை உறிஞ்சி நெருப்போட தீவிரத்தை குறைக்கிற மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த மாமிசத்தோட தொடுதல் அவரோட உயர்ந்த எனர்ஜிய உறிஞ்சி அவர் எனர்ஜிய குறைச்சிருச்சு. இத நான் இன்னொரு கோணத்துல பாக்குறேன். சொமாட்டிக் மெமரின்னு சைக்காலஜில சொல்வாங்க. அதாவது உடல் சில நினைவுகளை பதிவு செஞ்சு வச்சிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அவர் மனசளவுல மாமிசத்தை ஒரு பயிற்சிக்கு எதிரான பொருளா பதிவு செஞ்சிருக்காரு. அத தொட்டதும் அவரோட மூளை ஒரு விதமான விளக்கத்தை, ஒரு டிஸ்கஸ்ட் உணர்ந்திருக்கலாம். கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்திருக்கும். கரெக்ட். அது நரம்பு தூண்டல்களை மழுங்கடிச்சு அந்த ஸ்பார்க் குறைஞ்சிருக்கலாம். இது ஆன்மீகம் மட்டும் இல்ல, பிசிக்கல் ரியாக்ஷனாவும் இருக்கலாம். நீங்க சொல்ற விளக்கம் இத அறிவியல் பூர்வமா அணுக உதவுது. ஆனா ரெண்டுமே சொல்ற மைய கருத்து ஒண்ணுதான். ஒரு சின்ன தொடுதல் கூட நம்மளோட மொத்த பேலன்ஸையும் குலைக்க கூடும். ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான உள்ளுணர்வின் சாட்சி இருக்கு. அந்த ஸ்பார்க் குறைஞ்சத அவர் மட்டும் உணரல, அந்த இளைஞனும் கவனிச்சிருக்கான். இது ரொம்ப முக்கியம். இதுதான் நான் சொன்ன அந்த அப்சர்வர் எஃபெக்ட். உயிரற்ற பொருளை தொடுறது அக ஆற்றலை எப்படி உடனடியா பாதிக்குதுன்னு இந்த இளைஞன் கண் கூட பார்த்திருக்கான். இந்த சம்பவம் கட்டுரையாளருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. அவர் அதை நம்மளோட பகிர்ந்திருக்காரு. அப்படி என்றால் இதோட முழு அர்த்தம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாசி யோகங்கிறது வெறும் மூச்சு பயிற்சி கிடையாது, அது ஒரு வாழ்க்கை ஒழுக்கம்னு அவர் சொல்றாரு. 3 தூண்கள் ரொம்ப முக்கியம்னு விவரிக்கிறாரு. உணவு, சிந்தனை, அப்புறம் தொடுதல். ஆமா, முதல் தூண் உணவு. இது உடலுக்குள் போற எரிபொருள், எனர்ஜியை தீர்மானிக்குது. 2வது சிந்தனை, மனசோட அதிர்வெண்ண உருவாக்குது. கோபமா இருந்தா ஒரு எனர்ஜி, அமைதியா இருந்தா ஒரு எனர்ஜி. 3வது தொடுதல். இதுதான் வெளியுலகத்தோட நாம தொடர்பு கொள்ற பாலம். இத கொண்ட விரிவான கண்ணோட்டத்துல சொல்லுங்களேன். தொடுதல்ங்கிறத நாம வெறும் பிசிக்கல் ஆக்ஷனா பாக்குறோம். ஆனா அது நரம்பு மண்டலத்துல ஒரு பெரிய இம்ப்ரிண்ட் ஏற்படுத்துது. யோகத்துல இத வாசனைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொருளோட தன்மைய நம்ம உடல் உள்வாங்குது. ஆமா, அதனாலதான் கடுமையான பயிற்சியில இருக்கிறவங்க குறிப்பிட்ட பொருட்களை தொடமாட்டாங்க. இது ஒரு எனர்ஜி தற்காப்பு. நம்ம உணவு, சிந்தனை, தொடும் பொருட்கள் 3ம் ஒரே தூய்மையான அலைவரிசையில் இருந்தாதான் எனர்ஜி நிலைச்சிருக்கும். இதுல ஒண்ணு மாறினாலும் மொத்த பேலன்ஸும் போயிடும். கண்டிப்பா. இதனாலதான் அவர் ஒரு அறிவுரை சொல்றாரு. வாசியோகம் பண்றவங்க முடிஞ்ச வர மாம்ச சாப்பிடுறதையும் தொடுறதையும் தவிர்க்கணும்னு சொல்றாரு. இங்க நாம கவனிக்க வேண்டியது, அவர் யாரையும் குறை சொல்லல. ஆமா, யாரையும் ஜட்ஜ் பண்ணல. நான் இத செஞ்சேன், எனக்கு இந்த பாதிப்பு வந்துச்சுன்னு ஒரு லேப் டேட்டா மாதிரி தன்னோட அனுபவத்தை முன்வைக்கிறாரு. பயிற்சியாளர்களோட நன்மைக்காக சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை இது. இந்த சின்ன சம்பவம் மத்தவங்க மேல ஏற்படுத்தின தாக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த இளைஞனோட மாற்றத்தை சொல்றீங்களா? ஆமா, அந்த ஆற்றல் வீழ்ச்சிய கண் கூட பார்த்த அந்த இளையன் ஆட்டோமேட்டிக்கா மாம்ச சாப்பிடுறத விட்டுட்டான். இன்னைக்கு அவன் ஒரு யோகா ஆசிரியரா வளர்ந்திருக்கிறான். இது ஒரு பெரிய ரிப்பிள் எஃபெக்ட். ஒரு செயலோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு இது காட்டுது. வாயால உபதேசம் பண்றதை விட நம்ம ஆற்றலும் செயலும் மத்தவங்கள ஆழமா மாத்தோம். உண்மையான லீடர்ஷிப் அதுதான். இந்த கட்டுரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆழமான வரியை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. யோகத்துல நாம வளர்ப்பது சக்தி அல்ல, சுத்தம். அந்த வரிதானே? அதேதான். ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம எல்லாருக்கும் பவர் வேணும், எனர்ஜி வேணும் தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். சக்தியை தேட வேண்டாம், சுத்தத்தை தேடுங்கன்னு சொல்றது முரண்பாடா இருக்கே. அது முரண்பாடு இல்ல, அதுதான் அடிப்படை. சக்தியை தேடுறது பல நேரம் நம்ம ஈகோவோட வெளிப்பாடு. எனக்கு அதிக சக்தி வேணும்னு நினைக்கிறது ஒரு சுமை. அப்போ யோகத்தோட அடிப்படை தத்துவம் என்ன? உங்களால சக்தியை நேரடியாக உருவாக்க முடியாது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களை ஒரு வெற்றுக்கோப்பையா மாத்துறது. அதாவது தூய்மையாக்குறது. உடலையும் எண்ணத்தையும் செயலையும் தூய்மையாக்குறது. எக்ஸாக்ட்லி. ஒருத்த எந்த அளவுக்கு தூய்மையை வளர்த்துக்கிறானோ பிரபஞ்ச சக்தி அவங்க கிட்ட தானா வந்து சேரும். வெளிச்சம் அடிச்சாலும்
உள்ள வராது. ஆமா, வெளிச்சத்தை தேடி போய் பிரயோஜனம் இல்ல. கண்ணாடியில இருக்கிற அழுக்க சுத்தம் பண்ணுனா போதும், வெளிச்சம் தானா உள்ள வரும். நம்ம உடலும் மனசும் அப்படிதான். சுத்தம் இருந்தா சக்தி தானா வரும். ஒரு மாமிசத்தை தொட்டதால வந்த சின்ன வீழ்ச்சி எவ்வளவு பெரிய தத்துவத்தை கத்து கொடுத்திருக்கு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம அன்றாட முடிவுல, உணவுல, எண்ணத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அக ஆற்றலை எப்படி தீர்மானிக்குதுன்னு நாம தெளிவா பாத்துட்டோம். ஆமா, தூய்மையான வாழ்க்கை முறையால உருவான ஸ்பார்க் எப்படி குறைஞ்சது, அந்த வீழ்ச்சி எப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையை மாத்துச்சுன்னு விரிவாக அலசினோம். சரி, விடை பெறதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் ஒரு கேள்விய, ஒரு சிந்தனையை கேட்போருக்காக விட்டு செல்வீங்களே? கண்டிப்பா. இப்போ உங்களை நோக்கி நான் ஒரு ஆழமான கேள்வியை வைக்கிறேன். உயிரற்ற மாமிசத்தை வெறும் கையால தொடுறது ஒருத்தரோட தூய்மையான ஆற்றலை குறைக்குதுன்னு பார்த்தோம். இது கண்ணுக்கு தெரியுற ஒரு நேரடி தொடுதல். அப்படி என்றால் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம தினமும் ஸ்பர்சிக்கிறோமே, அதோட நிலை என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம கண்ணாலையும் காதாலையும் எத்தனையோ விஷயங்களை தினமும் தொடுறோம். டிவில பாக்குற வன்முறை செய்திகள், சோசியல் மீடியால உள்வாங்குற நெகட்டிவ் கருத்துக்கள், அப்புறம் கோபம் நிறைஞ்ச விவாதங்கள், நச்சுத்தன்மையான சூழல்கள், இதெல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடுதல் தானே? எக்ஸாக்ட்லி. கண்ணுக்கு தெரியுற மாமிசத்தை தொட்டா எனர்ஜி குறையும்னு தவிர்ப்போம். ஆனா தினமும் நம்ம மூளைக்கு கொடுக்கிற இந்த தாமசிக உணவுகள் நம்ம ஸ்பார்க்கை எவ்வளவு அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான ஆழமான சிந்தனை. நம்ம எனர்ஜி எங்க லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க இது ஒரு பெரிய திறவுகோள். கண்ணுக்கு தெரியாத இந்த தொடுதல்கள் நம்ம உள்ளாற்றலை எப்படி பாதிக்குதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. உங்களை சுத்தி நீங்க எதை அனுமதிக்கிறீங்க, எதை உள்வாங்குறீங்கிறதுல இனிமே ரொம்ப கவனமா இருங்க. நம்ம எனர்ஜியை வீணாக்குற அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு விலகி நிக்கிறது தான் நாம நமக்கே செஞ்சுக்கிற மிகப்பெரிய தற்காப்பு. உண்மைதான். இந்த ஆழமான தேடல் உங்களை இன்னும் சிறந்த மனிதரா மாத்தட்டும்னு வாழ்த்தி உங்களை தொடர்ந்து அறிவை தேட ஊக்குவிக்கிறோம். உங்களோட நேரம், கவனம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த விரிவான அலசலை இதோட நிறைவு செய்றோம்.